everyone, Akshara. So இன்னைக்கு நான் வந்து சிம்பிளா நம்ம வந்து வெட்டிங்க்கோ இல்லனா ரிசப்ஷனுக்கோ ரெடி ஆகுற மாதிரி ஒரு மேக்கப் லுக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டர்மா வைவ் ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்றேன். எப்பவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். நான் ஜென்டில் கிளென்சர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இதுக்கப்புறம். அண்ட் இந்த நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் எப்போ மேக்கப் போடணும் அதுக்கு முன்னாடி நான் வந்து அப்ளை பண்ணுவேன். இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு சைட் பை சைட் நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணுறேன். இது மாதிரி ஃபவுண்டேஷனும் மாய்ஸ்சரைசரும் சேர்த்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும், சூப்பராகவும் பிளெண்ட் ஆகும். அண்ட் இந்த டெக்னிக்னால உங்களுக்கு அந்த ட்ரை பேச்சஸ் தெரியாது, கேக்கியாகவும் இருக்காது. ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து மெப்ளினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் பிளெண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா க்ளைட் ஆகும் ஸ்கின்ல. இந்த ஃபவுண்டேஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வெட்டிங்லாம் போகிறீங்கன்னா இது வந்து நல்லாவே ஸ்டே பண்ணும் ஸ்கின்ல. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் நல்லா கவரேஜும் கொடுக்கும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா இது ஈவன் டோன் பண்ணிவிடுது. ஃபினிஷ் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபவுண்டேஷனை. ஒன்ஸ் வந்து ஃபவுண்டேஷன்லாம் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இங்கே நான் வந்து மெப்ளினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். ஹை பாயிண்ட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த கன்சீலர். அண்ட் எங்கெல்லாம் எனக்கு டார்க்னஸ் இருக்கோ அங்கேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க, ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும் இந்த கன்சீலர். அண்ட் இதே நீங்கள் வெறும் ஹைலைட்டிங் மட்டும் பண்ணுறதா இருந்தால் ஹைலைட்டிங் கன்சீலர் எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் ஷேடோட ஒரு ஷேட் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்லா ஃபேஸ் ஹைலைட்டடாக தெரியும். அண்ட் லிப்ஸோட சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டார்க்னஸ் இருக்கும், நீங்கள் அங்கேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து மெப்ளினோட இந்த ஃபிட்மே காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நிறையா மெப்ளின் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். ஜென்யூனாக எனக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சில ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்காது, சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பேஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. அண்ட் மஸ்காராஸும் நல்லாயிருக்கும், அஃபர்டபுளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அவங்களோட குவாலிட்டி. இது மெப்ளினோட ஸ்பான்சர்ட் வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட்டு எனக்கு பிடிக்கும், அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து சுகரோட மினி ப்ரான்சர். ஸோ இது வந்து என்னோடய சைட்ஸ் ஆஃப் சீக்கில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் கன்சீலர் காம்பேக்ட்லாம் போட்டதுனால ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணுறோம். நான் ப்ரான்சர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நல்லா தெரியும், ஃபேஸ் வந்து நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்ஷனலான ஸ்டெப் தான், வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ளஷ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து சுகரோட இந்த ப்ளஷ் எடுத்திருக்கேன், இந்த ஷேட் 04. இந்த ஷேட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் வந்து நல்லா சூட் ஆகும். இது நான் அப்படியே அந்த ப்ரான்சரோட நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஜென்ரலாகவே ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும், ஃபேஸ்க்கே ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், நல்ல ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். ஹைலைட்டருக்கு இந்த பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ரீசெண்ட் டைமில் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹைலைட்டர் இதுதான். இது நான் வந்து என் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். டே டைமுக்குலாம் இந்த ஹைலைட்டர் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மேக்கப்லாம் இப்போ வந்து செட் பண்ணுறதுக்காக நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சுகரோட டூயி ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே. மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் இப்போ ஐ மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஐஷேடோ பேலட்டுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஷேட் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஷேட், இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லெஹெங்கா கலர் வந்து அதான் மேட்ச் ஆகுது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த எல்லோ கோல்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஷேட் இது. இந்த ஷிம்மர் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பேலட் நான் காமிச்சிருக்கேன்ல, இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட், அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மாஸோட இந்த 24 ஷிம்மர் பேலட் இருக்கும், அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட் சேமாக தான் இருக்கும் எல்லாமே. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். அவுட்டோ வீல மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ண பேலட் வந்து யூ கேன் பி ஐஷேடோ பேலட். அண்ட் எல்லோ கலர்லாம் போடும்போது ரொம்ப டார்க் கலர்ஸும் நம்ம வந்து அவுட்டோ வீலில் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடு வந்து பிக் பண்ணியிருக்கேன். என்னோடய லெஹங்காலையும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கோரல் ஷேட் இருக்கும், ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும்னு இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஐலைனருக்கு நான் ஒரு பிளாக் ஐ ஷேட் எடுத்து ஒரு சாஃப்டான லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இதே மாதிரி லோவர் லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஐ லுக் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து கிளினிக் காஜல் வந்து யூஸ் பண்ணி என்னோடய வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பாபி ப்ரௌனோட மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஃபால்ஸ் ஐலாஷஸ் கூட வந்து ஸ்டிக் பண்ணலாம். எனக்கு வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் என்னோடய ஃபேஸ்க்கு, ஸோ அதனால் நான் வெறும் மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணுறேன்.
அது என்னோட அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸ்க்கு ரெண்டுத்துக்குமே ஈவனாக கோட் பண்ணி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து மெப்ளினோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து அவங்களோட அல்டிமேட் ரேஞ்ச். நான் எடுத்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 299 ஷேட். இந்த லிப்ஸ்டிக் ஷேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பிரைட் ஷேட் இது. அண்ட் இதோட நம்ம மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இயரிங்ஸ் வந்து இது மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இயரிங் வந்து வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து லோக்கல் ஸ்டோரில் எங்கேயோ வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் லாங் இயரிங்ஸ் வேர் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ அதனால் அதை வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பேங்கிள்ஸ்க்கு நான் வந்து இதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்க பேங்கிள்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதுவும் நான் வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது தான். என்னோடய லெஹங்கா நெக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும், ஸோ அதனால் லாங் இயரிங் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். லாஸ்ட்டாக வந்து பொட்டு வச்சுருந்தேன், அவ்வளோதான். லெஹங்கா வந்து ஜோஷ் இண்டியாவோட லெஹங்கா. நான் வீடியோவில் யூஸ் பண்ண மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்கும். அமேசானில் நிறைய டிஸ்கவுண்ட்டும் இருக்கும், ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும், ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணும். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye and take care of yourself. Bye.